வெல்கம் டு டிஎன்டி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தவாவோட NVRல டிஎன்டியோட ஓம்னி டைரக்ஷனல் கேமராவை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க NVR பார்த்திங்க அப்படின்னா தவாவுடைய இந்த 8 சேனல் NVR தான். DHI-NVR 1108HS-S3/H. ஸோ இந்த NVR தான் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். இதில் நம்மளுடைய டிஎன்டியோட ஓம்னி டைரக்ஷனல் கேமராவை எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிஎன்டியோட கேமரா IP அட்ரஸ் என்னன்றதை செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிருக்கிற டூல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே இருக்கும். சர்ச் கான்ஃபிக் டூல் 2.0. ஓகேங்களா. இதில் வந்து டிஎன்டியோட ஓம்னி டைரக்ஷனல் கேமராவோட IP என்னென்னு செக் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த IP. இதிலே சேனல் 2 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதனோட IP பார்த்திங்கன்னா 5.87. மாடல் நம்பர் வந்து TC-A32F2 அப்படின்ற மாடல் தான். ஸோ இந்த IP தான் வந்து நம்மளோட தவா NVRல ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மவுஸ் ரைட் கிளிக் பண்ணி மெயின் மெனு போய்க்கோங்க. அதில் கேமராஸ். ஸோ இந்த கேமராஸ் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே IP ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு கேமராலாம் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். நான் வந்து ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணிட்டேன் கேமராவை. உங்களுக்கு கேமரா இதில் IP ஷோ ஆகும். சப்போஸ் இங்கே IP ஷோ ஆகலை, ஓகேங்களா, அதில் IP ஷோ ஆகலைன்னா மேனுவலாக ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. ஸோ இப்போ நாங்கள் வந்து IP இங்கே ஷோ ஆகுது இல்லையா, 5.87. ஸோ கேமரா ஆக்டிவேட் பண்ணிவிட்டேன், பாஸ்வேர்ட்லாம் போட்டுட்டேன். 5.87 மாடல் வந்து TC-A32F2 மாடல் ஷோ ஆகுது. ஓகேங்களா. ஸோ இப்போ எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஜஸ்ட்டு மேனுவல் ஆடு போய்க்கோங்க, சரிங்களா. இதை செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஆடு கொடுத்தீங்கன்னா சேனல் 1 மட்டும்தான் ஆட் ஆகும், சேனல் 2 ஆட் ஆகாது. நம்ம மேனுவலாக ஆட் பண்ணால் நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், சரிங்களா. ஸோ மேனுவலி ஆடில் போயிட்டு இங்கே ப்ரோட்டோக்கால் ஆன்விஃபில் கொடுத்துடணும். ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரோட்டோக்கால் ஆன்விஃபில் கொடுத்துட்டு கேமரா IP அட்ரஸை இங்கே என்டர் பண்ணிக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி என்டர் பண்ணிட்டேன். இதில் கேமராவோட பாஸ்வேர்ட் போடணும். ஸோ பாஸ்வேர்ட் போடுறதுக்கு முன்னாடி இங்கே செக் பண்ணுங்கள். டோட்டல் சேனல் அப்படின்னு போட்டு 1 இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து நம்ம 2 சேனல் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இங்கே செட்டிங் கொடுத்தோம்னாலே நமக்கு இங்கே 2 சேனல்ன்றது வரும். பட் இது நான் எதுவுமே என்ட்ரு பண்ணலை. இங்கே பாருங்கள், வெறும் ஆல்னு போட்டு D1, அதாவது சேனல் 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த சேனல் 2ன்றது இதில் செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த ப்ரோட்டோக்கால் IP இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் கொடுக்கணும், சரிங்களா. அந்த பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ கேமராக்கான பாஸ்வேர்டு கொடுக்கலாம். ஸோ நான் வந்து TND@123 கொடுத்துருக்கேன். ஸோ கேமரா பாஸ்வேர்டை இங்கே என்டர் பண்ணுறேன். ஒன் டூ த்ரீ. ஸோ கொடுத்துட்டு இங்கே கனெக்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த டோட்டல் சேனல் 2ன்னு சேஞ்ச் ஆகும், சரிங்களா. ஸோ இப்போ நான் கனெக்ட் கொடுத்துட்டுனா இப்போ 2ன்னு வந்துருச்சா. ஸோ இப்போ செட்டிங்கில் போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 2 சேனல் இருக்கும். ஓகேங்களா. நான் 2 சேனல் தான் ஆட் பண்ண போகிறேன், சரிங்களா. ஏன்னா ஓம்னி டைரக்ஷனல் கேமராவுக்கு வந்து 2 சேனல் இருக்கும். ஓகேங்களா. ஸோ கொடுத்ததும் நெக்ஸ்ட்டு இங்கே ஓகேன்னு கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆட் ஆகிடும், சரிங்களா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடுச்சா. ஃபஸ்ட்டு சேனல் ஆட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் சேனல் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பேக்கில் வந்து லைவ் செக் பண்ணலாம். ஸோ சேனல் 1 அண்ட் இங்கே இருக்கிறது சேனல் 2. ஸோ ஸ்க்ரீன் மினிமைஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகேங்களா. இது சேனல் 1 அண்டு சேனல் 2. ஸோ இப்படி தான் வந்து தவாவோட NVRல ஓம்னி டைரக்ஷனல் கேமராவை ஆட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஓகேங்களா. தேங்க்யூ.